ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். முருகருக்காக 48 நாள் தைப்பூச விரதம் இருந்தேன். அது முடிஞ்சதுக்கப்புறமா முருகரை தரிசிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ முருகருடைய அறுபடை வீடில் ஒன்றான ஒரு வீட்டுக்கு தான் கிளம்பியிருக்கோம். அதுக்காக காலையிலே கிளம்பி ட்ரெயின் பிடிக்க வந்தாச்சு. பட்டு 7:30 மணிக்கு ட்ரெயினுக்கு வீட்லேயே 7:30 மணிக்கு தான் கிளம்பணும். ஸோ ட்ரெயினை மிஸ் பண்ணியாச்சு. 2 hours வெயிட் பண்ணி 10 o'clock தான் ட்ரெயின் வந்தது. ஸோ அந்த ட்ரெயினில் தான் ஏறி நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்துட்டுனாவே தெரிஞ்சிருக்கோம் எங்கே நம்ம போகிறோன்னா திருத்தணி முருகரை தரிசிக்க தான் நம்ம போயிருந்தோம். திருத்தணி முருகர் பார்த்திங்கன்னா தணிகை மலை. அது முருகர் கோபம் தணிந்து அமர்ந்த மலைன்னு சொல்லுவாங்க. அங்கே நம்ம போனால் நம்மளுக்குமே மன அமைதி கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். இந்த 48 நாள் தைப்பூச விரதம் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது. வாழ்க்கையை திருப்பி போட்ட மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலுமே நான் விரதத்தை கைவிடாமல் நல்லபடியாக 48 days கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். கோவிலுக்கு தைப்பூசம் அன்றைக்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் முடியலை, சின்ன பாப்பாலாம் வச்சுருக்கனால போக முடியாதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் டே பிளான் பண்ணி போயிருந்தோம். திருத்தணி கீழே நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கேருந்து பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு போயிட்டோம். ஸ்டெப்ஸ் ஏறி போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே பஸ் ஸ்டாப்லேருந்தே டேரெக்டாக மேலே போகிறதுக்கு பஸ் இருக்குது, ஃப்ரீ பஸ்ஸுமே அவைலபிள் இருக்குது. பட் நாங்கள் ஸ்டெப்ஸில் தான் போகிறதா முடிவு பண்ணியிருந்தோம். சரின்னு ஸ்டெப்ஸ்லேயே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திருத்தணியில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 365 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டெப்புமே ஒரு பலன் மாதிரி தான் சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா நியூ இயருக்கெலாம் படி பூஜையெல்லாம் நடக்கும், ரொம்ப விசேஷமாக இருக்கும். நான் ஒரு 3 மாதமாக பிளான் பண்ணியிருந்தேன் திருத்தணி போகலான்னு. பட் எனக்கு முடியவே இல்லை. நியூ இயருக்கு வரலான்னு ட்ரை பண்ணால் முடியலை. அதுக்கப்புறமாவது இந்த 48 days இன்பிட்வீன் டேஸில் வரலான்னு நினச்சேன். அதுவுமே முடியாமல் போச்சு. சரி, ஓகே, தைப்பூசம் முடிஞ்சதுக்கப்புறமே நம்ம போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். சரின்னு தைப்பூசம் முடிஞ்சு மறுநாள் புதன்கிழமை தான் நாங்கள் சாமி தரிசனம் பண்ண போயிருந்தோம். கூட்டம் மாட்ரேட்டாக இருந்தது. ரொம்ப கூட்டமும் இல்லை, ரொம்ப காலியாகவும் இல்லை, ஓகேவாக தான் இருந்தது. நாங்கள் 10 மணிக்கு ட்ரெயின் ஏறி அங்கே 12 மணிக்கு விட்டாங்க. 12 மணிக்கு அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பித்து 1 மணிக்கு படியேற ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். 1 மணிக்கு ஏறி மேலே ஒரு 2 மணி போல் போயிருப்போம். போயிட்டு அதுக்கப்புறம் மேலேயே லஞ்சு சாப்பிட்டுட்டு சாமியை பார்க்க அதுக்கப்புறமா தான் போயிருந்தோம். இந்த தைப்பூசம் விரதம் ரொம்ப பவர்ஃபுல்லான விரதம். இதுக்கு முன்னாடி நான் கந்தசஷ்டி விரதம் தான் நார்மலாக இருந்திருக்கேன். 4 yearsஸாக இருந்துகிட்ருக்கேன். தைப்பூச விரதம் நான் இருந்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. இருக்கும்போது இருக்கலாமா வேணாவான்னு பல யோசனை. அதுக்கப்புறம் சரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருந்தேன். ஸ்டார்டிங் ஓரளவுக்கு பரவாயில்ல போச்சு. போக போக நடுவில் நிறைய பிரச்சனை, நிறைய நான் ஒன்று நினச்சா நடந்தது ஒன்று தான், நிறைய மாறிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு நான் விரதத்தை மட்டும் ஆனால் விடலை. சரி ஓகே, என்ன நடந்தால் என்ன, அவர் மேலே பாரத்தை போட்டு நம்ம விரதம் இருப்போம்னு சொல்லி தான் நான் இருந்தேன். ப்ளேஸ் ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்டெப்ஸ் ஏறி போகிறதுனால ஒன்றுமே ரொம்ப அழகாக பார்த்துட்டே போனோம். குட்டீஸ் எல்லாம் அவங்களே படியில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. கை பிடிச்சிட்டு அப்படியே படியிலேயே போகணும். நல்ல சாமி தரிசனம். ஆனால் தைப்பூசம் அன்னைக்கு வந்திருந்தால் இவ்வளோ ஈஸியாலாம் பார்த்துருக்க முடியாது, ரொம்ப ரஷ்ஷாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டேன்றதுனால கொஞ்சம் பரவாயில்ல, நிறைய பேர் மாலை போட்டு அந்த மாதிரிலாம் வந்திருந்தாங்க. சாமி பார்க்க நாங்கள் ஒரு 2-2:30 மணி போல் நின்றுருப்போம். ஒரு 40 minutesல சாமி பார்த்துட்டோம். சாமி ரொம்ப நல்லா தான் பார்த்துருந்தோம். நல்ல தரிசனம், சூப்பராக இருந்தது. அங்கேயே பார்த்திங்கன்னா வெயில் இருந்தது. வெயிலெலாம் தரிசனம் பண்ணிவிட்டு வியூ சூப்பராக இருந்தது. மலை மேலே வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. 365 ஸ்டெப்ஸ்னால் அது மலை தான். மலை மேலே இருந்து கீழே பார்க்கும்போது வியூ சூப்பராக இருந்தது. டே டைம்ன்றதுனால ரொம்பவே நல்லா இருந்தது. குட்டீஸ்லாம் வச்சுட்டு எப்படி ஒன் டே போக போகுதுன்னு நினச்சி பயந்துக்கிட்டு தான் இருந்தேன். பட் ஓகே, லைனுமே கொஞ்சம் சீக்கிரமாக தான் போச்சு. லைனில் நிற்க ஆரம்பித்து டக்குன்னு தான் லைன் போச்சு. ரொம்பலாம் வெயிட் பண்ணலை. ஒரு 40 minutesக்குள்ளேயே சாமி பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்திருந்தோம். இங்கே திருத்தணி முருகருக்கு பார்த்திங்கன்னா வில்வத்தில் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே டிக்கெட் கவுண்டர்லேயே வில்வமும் வச்சுருந்தாங்க. அந்த வில்வமும் வாங்கிட்டு நான் உள்ள மூலவருக்கு அர்ச்சனை பண்ணியாச்சு. பாருங்கள், லைன் உள்ளே போயிட்டுருக்காங்க. நல்லா சாமி பார்த்துட்டு உள்ளே அர்ச்சனை பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். உள்ளே ஃபஸ்ட்டு வள்ளி சன்னிதானம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மூலவர் இருப்பார், சுப்பிரமணிய சுவாமி. அதுக்கப்புறமா தேவானை இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அர்ச்சனை பண்ணுற இடம் இருக்கும். நல்லபடியாக அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமியை நல்லபடியாக வேண்டிட்டு நம்ம வந்தாச்சு. சரி, திருப்பியுமே நம்ம ஸ்டெப்ஸ்லேயே போயிடலாம், பஸ்ஸில் போவேணான்னு ஸ்டெப்ஸ்லேயே இறங்க ஆரம்பிச்சிட்டோம்.
அப்புறம் இறங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் போக போக கொஞ்சம் பரவாயில்ல, இறங்கிட்டோம். இறங்கும் போதுமே குட்டீஸ் வந்து நடக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே தான் நடந்து வந்தாங்க. அப்புறமா கீழே இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் பண்ணிட்டோம். ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறிட்டு கீழே வந்ததுக்கப்புறமா ரொம்ப க்ரௌடாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் கிட்டே போய் பார்த்தா காவடி குழுக்காரவங்களாம் இருந்திருந்தாங்க. அவங்களும் மாலை போட்டுட்டு சாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக காவடி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இது வந்து மயில் காவடின்னு நினைக்கிறேன். இதையுமே பார்த்துட்டு சரி நம்ம ட்ரெயின் பிடிக்க போகலான்னு பார்த்தா ட்ரெயின் வந்து 5 மணிக்கு இருந்தது. இங்கேயே எங்களுக்கு 4:30 மேலே ஆகிடுச்சு. அப்புறம் என்னடா பிடிப்போமா மிஸ் பண்ணுவோம்னு நினச்சி பயந்துக்கிட்டே தான் போகணும். அப்புறம் நல்ல வேளை ட்ரெயின் பிடிச்சிட்டோம். 5 மணி ட்ரெயினுக்கு கரெக்டாக 4:55க்கு ட்ரெயின் ஏறியிருப்போம். நாங்கள் ஏரியெல்லாம் உட்காந்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த ட்ரெயின் மிஸ் பண்ணியிருந்தால் இன்னும் 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி தான் நெக்ஸ்ட் ட்ரெயினுக்கு போயிருப்போம். அது வரைக்கும் பரவாயில்ல, முருகர் வந்து காப்பாற்றிட்டார் எங்களை. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போக 9 o'clock ஆகிருக்கும். இந்த டே ஃபுல்லாக இன்றைக்கி இப்படி தான் போச்சு. ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ராவல் விலாகு. கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.